கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒரு விசுவாசி கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதான் நாங்க தியானிக்க போறோம். ஒரு விசுவாசி கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப கலாத்தியர்ல பாருங்க, வாசிச்சீங்க, மறுபடியும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ரைட். அப்ப இந்த 9 கனிகளும் யாருக்குள்ள இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்க எங்களுக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயம் அல்லது கனி என்று சொன்னால், விசேஷித்த விதமாக சொல்லப்பட்ட இந்த 9 எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த மனுஷன்தான் இயேசுவுக்கு சொந்தமானவன். ரைட்? இயேசுவுக்கு சொந்தமானவன் அல்லது இயேசுவினுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்குள்ள, அந்த காணியாற்றுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் என்று சொன்னா இந்த குணாதிசயம் இருக்கவன். இந்த குணாதிசயம் இருந்தால் தான் அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக அங்கீகரிக்க முடியும் என்று நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வருடங்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வருவாங்க. ஆனா இந்த குணாதிசயங்கள் இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்தா சில வேளை ஒன்று கூட இருக்காது. ஆனா சொல்லிக் கொள்வாங்க, என்ன, நாங்க கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள முடியுமாக இருந்தா அல்லது அதுடைய தகுதி என்னன்னு கேட்டா, இந்த 9 கனிகளும் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, பைபிளை தூக்கி கொண்டு சர்ச்சுக்கு வந்து எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி என்ன காரியங்களை செய்தால், எத்தனை நாள் உபவாசம் இருந்தால், எவ்வளவு கொடுத்து என்ன காரியங்களை செய்தாலும், சொத்து பத்தெல்லாம் கொடுத்து நன்மை செய்தாலும் என்ன கிறிஸ்துவ பிள்ளையாக வாழ முடியாது. அப்ப இந்த 9 குணாதிசயங்கள், இந்த 9 கனிகள், இந்த 9 சுவையுடைய இந்த கனிகள் யாருக்குள்ள இருக்குதோ, முதலாவது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9க்குள்ள மற்ற எல்லாம் அடங்குது. என்ன இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 9 பிரதானமான கனிகள், இந்த 9 பிரதானமான கனிக்குள்ள வருகிற எல்லாமே அடங்குது. அப்ப இதுல 9ல ஒன்றாயிலும் குறைபாடுமாக இருந்தால் அல்லது ஒன்று கூட இல்லாம இருக்குமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாங்க உலகத்துல வாழ முடியாது என்பதை நாங்க மிக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 7:19. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். எப்படிப்பட்ட கனியா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டு எங்க போடப்படுமா? அக்கினியிலே போடப்படும். அப்ப நல்ல கனி என்றால் என்ன? இது சொல்லப்பட்ட 9 கனிகளும் நல்ல கனிகளாக ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த நல்ல கனி கொடாத மரம் எல்லாத்தையும் வெட்டி என்ன நம்மை, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்க என்ன நம்மை வெட்டி எங்க போடுவாங்களா? அக்கினியில, அதாவது நரகத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சந்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நாங்க வாழாவிட்டால் எங்களுக்கு தண்டனை என்ன? அக்கினி, கடல், என்ன நரகம். இது யாருக்காக உருவாக்கப்பட்டது? சாத்தானுடைய சேனைகளுக்காக, மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட நரக அந்த பாதாளத்துல
மனிதர்களாகிய நாங்க இப்ப இயேசு சொல்லுகிறபடி வாழ முடியல என்று சொன்னா நரகத்துக்கு போறது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் இந்த காலையில நம்மளோடு கூட பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்ப நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் என்ன அது வெட்டப்பட்டு அக்கினி நரகத்திலே அள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம சபைக்கு எதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம்? பரலோகம் போவதற்காக, பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக தேவனோடு இருப்பதற்காக. இப்ப சபை என்பது ஒரு பயிற்சி களம். பரலோகத்துக்கான வழியை கற்றுக் கொடுப்பது, பரலோகத்தில் எப்படி வாழலாம் என்று சொல்லி, பரலோகத்தில் யார் இருப்பாங்க அவர்களோடு நாங்க நித்தியமாக வாழலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற இடம். பாவம் செய்கிற போதிலும் பாவத்தை சுட்டிக்காட்டி, பாவத்தை உணர்த்தி, பாவத்துக்கு பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டு முடிவு பரியந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் காத்திருந்தால் வருகையில் எடுக்கப்பட்டு நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பூமியில் இருக்கிற புதைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க என்ன வேணும்? சபைக்கு ஒழுங்காக வந்து இவருடைய வார்த்தையை கேட்டு நாங்க என்ன சொன்ன கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட்டு போக 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 ஒரு நாள் இயேசுடைய வருகவர் அல்லது நான் கர்த்தருக்குள்ள மறைத்து போவோமா இருந்தால் முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வருகையில முதலாக யார் எழுந்திருப்பார்களாம்? கர்த்தருக்குள்ள மறைத்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அதுக்கு புறவியலோடு இருக்க நாமும் உயிர் கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால இந்த பூமியில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இது சபையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை என்பது ஒரு பயிற்சி களம். அப்ப இந்த பயிற்சி களத்திலே வந்து பயிற்சி எடுக்காவிட்டா பரலோகத்துக்கு போக முடியாதுதான் உண்மை. ஆகவே நான் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். சபை என்பது தேவனால எங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு காரியம், ஒரு ஐக்கியம். தேவன் பேசுகிற ஒரு இடம். என ஓய்வு நாள், ஒரு நாளை அந்த ஓய்வு நாள் அவருடைய பிள்ளைகளை ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி அந்த ஓய்வு நாளே தேவன் அவனோடு பேசுகிற ஒரு நாள். அப்ப இந்த பேசுகிற நாளுக்கு இந்த உலகத்தில் 1008 தடைகள் வரும். இன்றைக்கும் பாருங்க, இரவுதான் தடையா இருந்தது, காலையில மழை விட்டுட்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் பாருங்க அவங்களை வர முடியல, மனது இல்லாமல் போய்விட்டது. கேட்டா 1008 காரணம் சொல்லுவாங்க. சில வேளை பிசாசு பலவிதமான தடைகளை கொண்டு வரலாம். என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு புத்தி இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஓய்வு நாளுக்காக என்ன பாடுபட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் பரலோகத்தில் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல நிலப்பாடு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும். அதுக்கிடையில வருகிறதான எந்த விதமான காரியங்கள் நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுப்போம் என்று சொன்னால் வேதம் பணிவாய் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை என்ன செய்வாராம்? நரகத்திலே தள்ளப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிட்டார், என்ன செய்ய சொல்லுவாராம்? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவாராம். அப்ப யாருக்காக செவி கொடுப்பாரு? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நடக்கிற மனுஷர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப நம்ம இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நம்ம நிச்சயமாய் பதில் வரும். பதில் வராம விடவே விடாது. அப்படிப்பட்டவர்களை கூர்ந்து கவனித்து என்ன சொல்றான்னு கேட்டு அதற்கான பதிலை அவர் ஏற்ற வேளையில எங்களுக்கு பதிலை கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசிங்க லூக்கா 13:6 6-9 வரை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏற்படுத்துகிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஒரு உவமை என்ன சொல்லப்படுகிறது? அதாவது ஒரு நபர் என்ன செய்யறாரு? எங்க நாட்டுறாரு? திராட்சை தோட்டத்துக்குள்ள நாட்டுறாரு. அத்தி மரத்தை நாட்டுறாரு. அத்தி மரத்தை நாட்டிட்டு எத்தனை வருஷமா கனி எதிர்பார்க்கிறாரு? எத்தனை வருஷமா வந்து பாக்குறாரு? தோட்டத்துக்கு சொந்தக்காரர், அதை நாட்டினவர், அதுக்கு உரித்துடையவர், உரிமை உடையவர் வந்து பாக்குறாரு. 3 வருஷமா பாக்குறாரு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு நாட்டி இருப்பாரு? அது சொல்லப்படல. என்ன ஒரு மரம் நாட்டினா குறைஞ்ச எத்தனை வருஷம் போகணும் கனி கொடுக்க? குறைஞ்சது ஒரு 4 வருஷம், அதுக்கு மேற்பட்டு போகணும். 3 வருஷம், ரைட். அப்புறம் 3 வருஷம் வச்சுக்கொள்வோம்.
இப்ப அவர் அந்த கனி கொடுக்கிற காலத்துல வந்து பாக்குறாரு. எத்தனை வருஷமா பாக்குறாரு? முதல் வருஷம் வந்து பாக்குறாரு கனி, இரண்டாவது வருஷம் வந்து பாக்குறாரு கனி, மூன்றாவது வருஷம் பொறுமையா இருக்காரு, இன்னொரு வருஷம் பொறுமையா இருக்காரு, பொறுமையா இருக்க வந்து பாக்குறாரு கனி. அப்ப இவர் மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த மரத்தை என்ன செய்? யாரை பார்த்து சொல்றாரு? அந்த தோட்டக்காரனிடத்துல சொல்றாரு. தோட்டத்தை பாதுகாக்கிற நபரிடத்துல சொல்றாரு, நான் 3 வருஷமா வந்து இதுல கனி கொடுக்கும் எதிர்பார்க்கிறேன், கனியை காணல. ஆகவே இந்த மரம் இருந்து என்ன பலன்? இது நிலத்தை என்ன செய்யுது? கெடுத்து போடுது. மற்ற மரங்களுக்கு போக வேண்டிய அந்த என்ன பசல தண்ணீர் இவைகளையும் இது எடுத்துக்கொள்ளுது. இப்படி இருந்த போதிலும் இது கனி கொடுக்கல. அப்ப கனி கொடுக்காத பட்சத்தில் இந்த மரத்தை வச்சு என்ன பலன்? என்ன பலன்? அப்ப இதை வெட்டி போடும்படியாக அந்த வாங்குற நபரிடத்துல, அந்த பராமரிக்கிற நபரிடத்துல சொல்ற. சொன்னோடனே அந்த பராமரிக்கிற நபர் என்ன சொல்றாரு? என்ன ஒரு காரியம் இல்லையா, ஒரு சந்தர்ப்பம் தாருங்க, இந்த வருஷம் இன்னொரு வருஷம் நான் பாக்குறேன். அப்ப இன்னும் அதிகமாக என்ன செய்யறேன்? இன்னும் அதிகமாக இதுக்கு பசலையை போட்டு தண்ணீர் பாய்ச்சி இன்னும் அதிகமாக நான் கொஞ்சம் இன்னும் வேலை செய்யறேன், இன்னும் வேலை செய்யறேன். இந்த வருஷமும் கனி கொடுத்தா பாப்போம், இல்லன்னா என்ன செய்வோம்? நீங்க சொன்னது போல நான் வெட்டி அதை போட்டு எரிச்சு விடுறேன், நான் வெட்டியை தூக்கி போட்டுறேன், எரிச்சு விடுறேன்னு சொல்றேன். அப்ப நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும், ஒரு காரியத்தை செய்யற யாராக இருந்தாலும் அது பலனை எதிர்பார்ப்பாங்க. பலனை எதிர்பார்ப்பாங்க. பலன் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லது யாருக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த இலங்கை தேசத்துல பிறந்த நம்ம இலங்கை தேசத்துக்கு எப்படிப்பட்டவராக இருக்க வேணும்? ஒரு பலனுள்ள நபராக இருக்க வேண்டும். ஒரு பலனுள்ள நபராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சிறு வயதுல இருந்து படிச்சு கொண்டு வரோம், படிக்கிறோம், ஓஎல் படிக்கிறோம், ஏஎல் படிக்கிறோம், எம்எஸ்க்கு போறோம், எல்லாம் காரியம் பண்றோம். காரியம் பண்ணிட்டு நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நம்ம என்ன செய்ய வேணும்? எங்களுடைய இலங்கை திருநாட்டுக்கு நாங்க ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக மனுஷியாக நாங்க இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகரை பாருங்க, அப்படி படிச்சு வந்துட்டு என்ன செய்யறாங்க? இலங்கை தேசத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப எப்படி இலங்கை தேசம் உருப்படும்? இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ லஞ்ச உணர்வாதிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இலங்கை தேசத்தை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இலங்கை தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது, ஒரு பாரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது, விலைவாசி கூடி இருக்கிறது. அப்ப இலங்கை தேசத்துல பிறந்த நாங்கள் ஒவ்வொருவரும் தேசத்தின் நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்று அறிந்து கொண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினவர்கள் நாங்கள் மாற வேண்டும். பாருங்க, அந்த தேவன் 3 வருஷமாக ஒரு நபரை பார்த்து கொண்டிருக்கிறார். இதான் அவருடைய தாற்பயம். 3 வருஷமாக ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது. ஒரு சரியான விளக்கம் பார்த்தோம்னா ஒரு நபரை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நன்றாக அவர் வேதத்தை அறிந்து கொண்டு இயேசுவை அறிந்து கொண்டு வாழ்நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க சொல்ல முடியாது எனக்கு தாளந்து கிடைச்சிருக்கு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு அந்த தாளந்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை ஏதோ வீணாக மூடி வச்சு கொண்டிருக்கிறோமா? அதை கொண்டு போய் நாங்க இன்னும் ஒரு தாளந்து சம்மதிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னது கடைசி நாட்களாக இருக்கிறது. இன்னைக்கு தேசம் முழுவதும் அழிந்து கொண்டு போகிறது. நியாயத்திற்கு பூமியிலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் மரித்து நரகத்தினரை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அதுக்கு பாத்திரவாளிகளாக இருக்கிறோம். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எங்களை எதிர்பார்க்கிறார்.
நாங்க கனி கொடுப்போமா கனி கொடுப்போமா கனி கொடுப்போமா என்று பாருங்க, ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்துல அவர் ஒரு வாஞ்சியோடு கூட அல்லது ஒரு விருப்பத்தோடு கூட இந்த பிள்ளை கனி கொடுக்கிறாளா, இந்த மகன் கனி கொடுக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்ம கனி கொடுக்காத பட்சத்துல என்ன நடக்கப்படுமா? எங்க நாங்க பல்லவத்துக்குரியவர்களா இல்லாம நரகத்துக்குரியவர்களாய் போகப்படும். ஆகவே கடைசி நாட்களிலே ஒரு அறுவடை நாட்கள் வருகிற போது என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற தூதர்கள் நம்மை தூக்கி எங்க விடுவாங்க? நரகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு காலம் வரும் பெரியமானவர்களே. அதனாலதான் தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றியவர்கள் நாங்க இருக்கிறோம், கனி கொடுத்தவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ள இத்தனை வருஷம் வந்துட்டோம். கேட்டா ரட்சிக்கப்பட்டு எப்ப ரட்சிக்கப்பட்டு சொன்னா நாங்க 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் என்று சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற குணாதிசயம் இன்னும் மாறல, இன்னும் குணாதிசயம் மாறல. ஒருவருக்குள்ளே வஞ்சகம், பொறாமை, சூதுவாது, ஏற்ற தாழ்வுகள், பெருமை இன்னும் மாறல. இன்னும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் எங்களுக்கு வரல. இன்னும் ஆத்ம பாரம் இல்ல. ஏன் ஆத்ம பாரம் இல்ல? அழிந்து போகிற மக்கள் மீது ஆத்ம பாரம் இல்ல. இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனை அறியாத நிமிஷத்துக்கு நிமிஷம் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய யாரு? நம்ம தூரம் போக தேவையில்லை. நம்மளை சுற்றில உள்ள யாராவது மறிச்சு போனா இதுக்கு உத்தரவாதி யாரு? நிச்சயமாக தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நிச்சயமாய் கணக்கு கேட்பார். நாங்க மறந்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. இது கடைசி காலம், அவனுடைய வருகை அண்மித்துக் கொண்டிருக்கிற காலம். ஆகவே நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், தேவனுக்கான காரியத்தை செய்ய வேண்டும். எத்தனை வருஷமா நாங்க சபைக்கு வருகிறோம், இன்னும் ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வரல. அவர் பார்த்து கொண்டிருக்க சுத்தி சுத்தி வாராரு, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். யாரையாய் ஒரு நபரை அனுப்பி தேவைகளை சந்திக்கிறாரு, 3 வேளைகளை போஷிக்கிறாரு, நோய் நொடிகளை பாதுகாக்கிறாரு, உடுப்பு தேவைகளை சந்திக்கிறாரு, இதர தேவைகளை சந்திக்கிறாரு. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கண்களை மூடிக்கொண்டு கூட்டத்தை தடவை திரிகிறது போல இன்றைக்கு நாங்க தடவை திரிந்து கொண்டிருக்கிறோமா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றா இருக்கிறோமா? கர்த்தருடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? ஏன் தேவன் எங்களை அழைத்தார்? தாழ்ந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறதா? தாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, ஒதுக்கி தள்ள முடியாது. எல்லாருக்கும் தாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தாழ்ந்து வாங்கி வச்சுட்டு என்ன செய்யலாம்? அந்த ஒரு நபரை போல இன்றைக்கு சுத்தி என்ன செய்யலாம்? மண்ணுக்குள்ள தாட்டு வச்சுட்டு நாங்க எங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இப்படி வாழ்வோமாக இருந்தால் சபையில வந்து எவ்வளவுதான் பரீட்சைகளை பெற்றுக் கொண்டாலும் தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் போனால் வேதம் சொல்கிற பிரகாரமாக ஒரு நாள் வரும், நரகத்துறை தள்ளப்படுவோம் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க பார்க்கிற போது ஆய்வுகள் சொல்லுகிறது, ஒரு நொடிக்கு 1000 பேர் செத்துக் கொண்டிருக்கிறார், நூற்றுக்கணக்கான நபர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதே போல பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மா கர்த்தருக்காக ஒரு ஆத்மா கூட நாங்க சபைக்குள்ள கொண்டு வந்தா நாங்க கனி கொடுக்காதவர்களாக நாங்க இருக்கிற போது எங்களுக்கான அந்த தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு என்ன என்பது இன்றைக்கு ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, நாங்க சிறு கூட்டமா இருக்கு, ஆனா ஒரு பெரிய கூட்டம் வழியில இருக்கு, பெரிய கூட்டம் மங்களாய்த்து கொண்டிருக்கிறது, பெரிய கூட்டம் கண்ணீரோடு இருக்கிறது, வாழ முடியாதபடி என்ன செய்வதென்று சொல்லி இன்றைக்கு பெரிய கூட்டம் இன்றைக்கு பதட்டத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே போய் நல்ல செய்தியை சொல்லி, இயேசு வந்த செய்தியை சொல்லி அவரை இயேசுவிடத்தில் திருப்புகிறோமா? பரலோகத்துக்கு திருப்புகிறோமா? இயேசுவினுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரு நபரும் கூட எங்க போகக்கூடாது, நரகத்துல போகக்கூடாது. அந்த மனவாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அதுக்காக இயேசு பூமிக்கு இறங்கி வந்தாரு, இறங்கி வந்து நம்மளை மீட்டெடுத்தார், நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அருமையான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க ஒரு வருஷத்திலேயாவது ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வரோமா? ஆராய்ந்து பார்க்கவே. இந்த காலையிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், எச்சரிப்பின் சத்தமாய் பேசிக்கொண்டே ஒரு ஆத்மாவாய். நாங்க போகிற போது மணவாளன் வரப்போறாரே சீக்கிரத்துல, அந்த கல்யாண விருந்துக்கு போகிறோமே, போகிற போது என்ன பரிசை கொண்டு போகிறோம்? கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் நாங்க போவோமா இருந்தால்
கையையும் காலையும் கட்டி அப்புறப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாண வருஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா, ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆகவே இனி காலம் செல்லாத பிரியமானவர்களே, காலம் மிகவும் சொற்பமாக இருக்கிறது. அதுக்கு எல்லா சகலவிதமான காரியம் நடந்து கொண்டு வருகிறது. நாளைக்கு பின்பாடு தெரியும் உலகத்தில் என்ன நடக்க போகுது சொல்லி. நாளைக்கு உலகம் எதிர்பார்த்துக் கொண்ட ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. நாளைக்கு மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை எல்லா உலக நாடுகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாளைய தினத்திலே என்ன வார்த்தை வரப்போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள். கர்த்தர் கொண்டு வந்த ஒரு பாத்திரமாகத்தான் நான் நினைக்கிறோம், பார்க்கிறோம். ஏன்னா கடவுளுடைய திட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே இதுக்கு நாங்க உடன்பட்டு எங்க ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம். வருகிற இந்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது நாங்க தேவனுக்காக, அது நீடிக்குமான்னு தெரியாது. நமக்கு இந்த சபையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. நீங்க பயன்படுத்தி முடிந்த அளவு பிரயாசப்பட்டு கர்த்தர் சமூகத்திலிருந்து கேட்டு இந்த காரியங்களை செய்வீங்களாக இருந்தா தேவனுடைய காரியங்களை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆகவே நீங்க போகிற போது தேவனுக்கு பரிசுத்தோட போவீங்க. தேவன் சந்தோஷப்பட்டு மகனை மகளை என்று கட்டி அணைத்து நமக்கு கிரீடத்தை கொடுத்து அவர் என்ன செய்வார்? நித்திய காலமாக அவரோடு கூட வைத்துக் கொள்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தத்துக்கு செவி கொடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக நாங்க வாக்கியவான்கள் வாக்கியவதிகளாய் மாறுவோம். இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாசிங்க மத்தேயு 21:18-19 வாசிங்க. பாருங்க, லூக்கால சொல்றாரு அத்திமரத்தை எத்தனை வருஷமா சுத்தி பாக்குறாரா? 3 வருஷமா பாக்காரு. 3 வருஷமா பார்த்துட்டு அங்க பாதுகாக்கிற நிமித்தமாக பரிந்து மன்றாடி ஜெபம் பண்றான் அந்த மனுஷன். ஆண்டவரே இந்த வருஷம் நிச்சயமா அடுத்த வருஷம் கனி கொண்டு வருவாங்க, நிச்சயமா அடுத்த வருஷம் கனி காய்க்கும் மரத்துல, நிச்சயமா கனி கிடைக்கும், நிச்சயமா கனி. ஒரு சந்தர்ப்பம் தான் கேட்டது நிமித்தமாக 1 வருஷம் கூட கொடுக்கப்படுகிறது. 1 வருஷம் கூட கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, என்ன நடக்குது? நன்றா முறையில அங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை இன்னுமாக அறிவிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, நம்ம ஏன் அழைச்சாரு, எதுக்கு அழைச்சாரு, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி என்ன சொல்லப்படுது? பசலை தண்ணீர் போட்டு இன்னுமாக மரத்துக்கு என்ன இன்னும் உற்சாகம் ஊட்டப்படுகிறது. ஊட்டப்பட்டு அந்த வருஷம் முடிகிற போது அந்த பக்கமாக மறுபடியும் வருகிற போது மரம் அப்படி இருக்கிறது, மிகவும் செழிப்பா பச்சை பசலை என்று சொல்லி பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக பறந்து விரிந்து விடல் கொடுக்கத்தக்கதான ஒரு பச்சை பசலே என்று சொல்லி மரம் இருக்கிறது. இதை பார்த்தவர் என்ன செய்தாரு? நிச்சயமாக அதுல கனி இருக்கும் என்று சொல்லி அங்க போய் கிட்ட பாக்குறாரு. என்ன இல்ல? கனி இல்லாத பார்த்து என்ன செய்வாரு? இனிமேல் இடத்துல என்ன வராது, கனி வர சாட்சி. உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் எல்லாம் போயிடுச்சு, சான்ஸ் இல்லை. பாருங்க, அநேகர் மிகவும் சம்பூர்ணமாக செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், அவர்களை சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த எண்ணம் கவலையும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபைக்கு வருகிறாங்க, நல்லா தொழுது கொள்ளுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, காரியங்களை பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, சமூகத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா என்ன இல்ல? கனி. இயேசு சொல்றாரு, இனிமேல் உன்னிடத்துல என்ன வராது, கனி வராது. என்ன இந்த வார்த்தை வந்தது, என்ன நடந்தது? மரம் உடனே பட்டு போயிற்று.
கனி கொடுக்க முடியாத அளவுக்கு மரம் பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை இன்னைக்கு பாருங்க, அநேகர் இன்றைக்கு கூட சபைக்கு வரல, மிகவும் சம்பூர்ணமா வாழ்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வாழ்றாங்க. நீங்க யாத்திராகமம் அப்படியே நீங்க எண்ணாகமம், லேவியராகமம், யோசுவா இந்த புத்தகத்தெல்லாம் வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மிகவும் செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்ந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கேயோ தெரிந்து ஒருத்தர் வருவாங்க, விரோதமா எழுப்பி வருவான். எழுப்பி வந்து இவங்களை அடிச்சு உடைச்சு சின்ன பின்னமாக்கி வீடுகள் எல்லாம் என்ன நெருப்புல போட்டு பத்த வச்சு கொல்றவெல்லாம் கொண்டு போட்டு அவங்களுக்கு விருப்பமானவர்களை என்ன செய்வான், அவசர பிடிச்சு கொண்டு போவான். என்ன காரணம்? என்ன காரணம்? தேவன் நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவரோடு சார்ந்து அவரோடு கூட வாழ்கிறதான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த போதிலும் இவர்கள் அவ்வாறு வாழ்ந்து கொண்டு வருகிற போது கண்கள் மறைக்கப்பட்ட நிமித்தமாக தேவனுடைய முக்கியத்துவம் மறந்து என்ன செய்யறாங்க, அந்நியர்களுக்குள்ள போய் அந்நிய ஜாதியிலே திருமணம் பண்ணி அந்நிய ஜாதியுடைய வாழ்க்கையை கடைபிடித்து விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு விரோதமாய் கோபத்தை உண்டு பண்ணுவார்கள். தேவன் கோபப்பட்டு என்ன செய்வார், அந்நிய ஜாதிகளை ஏவி விடுவார் தேசத்துக்குள்ள. அவர் வந்து சின்ன பின்னமாய் அழிப்பார். அப்போது அதுல ஒரு சில கூட்டம் தப்புற, ஒரு சில கூட்டம் என்ன வேதனைப்பட்டு கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். கூப்பிடுற போது அப்படி யாரெல்லாம் கூப்பிடுற அவர்களே தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். கொடுத்த ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். அந்த நியாயாதிபதி கொஞ்ச காலங்களை வழிநடத்தி கொண்டு வருவான். நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல பாதுகாப்போடு கூட வாழ்வான். பிறகு அப்படி இருக்கிற போது காலங்கள் வருகிற போது மறுபடியும் தப்ப பண்ணுவான். மறுபடியும் தேவனுடைய கோபாக்கினை வரும். இப்படியாக நீங்க வாசி பாப்பீங்கன்னு சொன்னா, என்றைக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தப்பு விட்டு பாவம் செய்து பிழை விட்டு தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார்களோ, தேவனுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கும், அவர்களை பட்சிக்கும், அவர்களை அழிக்கும். இதை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சம்பவம் வாழ்க்கையிலே வராதபடி நாங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களை மாற வேண்டும் என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக் கூடாது. தேவனை நம்ம துக்கப்படுத்த கூடாது. முடிந்த அளவோட கட்டளைக்கு கீழ்ப்படிய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு சாட்சியாக இந்த பூமியில வாழணும். பார்க்கிற ஜனங்கள் உண்மையாக தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை அந்நியர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் எங்களை பார்த்து. இல்லை என்று சொன்னா தேவன் துக்கப்படுகிற காரியமா இருக்க பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு பரிசுத்தமான நேர்த்தியான ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தாலே போதும். எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அநேக லட்சத்துக்குள்ளே கடந்து வர வாய்ப்பு இருக்கு பிரியமானவர்களே. முடியல. இன்னைக்கு சரியான ஒரு சாட்சி எங்களுக்கு இல்லை, சரியான ஒரு வாழ்க்கை இல்லை. வேதம் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உலக பிரகாரமாக என்ன செய்யறோம், ஓடுறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறோம். அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் தடையாய் வருகிறது, தடைபடுகிறது. தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் எங்களை சித்தமில்லாதவர்களாக நாங்கள் தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால பரலோகம் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்துல தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோடு கூட வாழ்வோமாக இருந்தா இந்த வருஷம் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்க சாப்பிடறதுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்தை ஆசீர்வாத தேசமாய் மாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்ப தேவன் எங்கள் மூலமாய் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, நாங்கள் இத்தனை வருஷமா ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு பெற்றுக் கொண்டிருக்க மாட்டா இல்ல, ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் தேவனோடு பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிற ஆத்ம அறுவடை அவருக்கு தேவை. அவர் ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். வருஷத்துல ஒரு நபராவது நம்ம கொண்டு வருவோம் என்று சொன்னா அவர்கள் மூலமா இன்னும் அநேகரை உள்வாங்க முடியும் பிரியமானவர்களே. அதான் ஒரு சாட்சியான செய்தியை போட்டிருந்தேன். அகஸ்டின் ஜெபகுமார் பாஸ்டருடைய மகள், நான் துபாய் தேசத்துக்கு இங்கே வேலைக்கு போயிருக்கேன். வேலையுமே இந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற இனத்துல ஒரு முஸ்லிம் ஒரு என்ஜினியர் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக் கொண்டு அவ என்ன செய்யறான், அவர் ஒரு என்ஜினியரா. அந்த என்ஜினியருக்கு ஆன ஒரு சத்தியத்தை சொல்லி தேவனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்.
அந்த மகனை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்துல அவருடைய வேலை போகிறது. வேலை இல்லாமல் போற இங்கே வேலை கொடுக்குறாங்க. வேலை இல்லாம அவனோட சொந்த நாட்டுக்கு நாளைக்கு லெபனானுக்கு போக வேண்டி ஏற்பட்டிருக்குது. அவர் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய அந்த பிரதேசத்திலே அவருடைய குலத்திலே அவருடைய இனத்திலேயே அவர்தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபராம். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஊருக்கு போய் அவர் அங்கே தேவனுடைய செய்தியை சொல்லி 6 மாதத்துக்குள்ள 50 பேரை அவர் அங்கே கர்த்தருக்குள்ள வழிநடத்தி 50 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் சொன்னாரா, நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இல்ல, நான் இன்றைக்கு ஒரு பாஸ்டராக இருந்து கொண்டு இந்த லெபனான் நாட்டிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இது யாரால வந்தது? ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு இளம் வாலிப பிள்ளையால ஏற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. வேலைக்கு போனது நிமித்தமாக ஒரு நபரை சந்திச்சு நம்மளவர்கள் சொன்னா வேற காரியங்களுக்காக ஓடுவாங்க, பணத்துக்காக ஓடி திருமணம் செய்துட்டு சிலர் என்ன செய்வாங்க, மனம் மாறிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பிள்ளை அப்படி அல்ல. தேவனுடைய பாரம் அந்த வாழ்க்கையில இருந்தபடியினால, அந்த பாரத்தை கொண்டு விதைச்சபடியினால, மாற்றி சகோதரன் முஸ்லிம் சகோதரனை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வந்தபடியினால இன்றைக்கு லெபனான் தேசத்திலே ஒரு கிறிஸ்தவ ஒரு சமூகம் உருவாகி இருக்கிற அந்த மகள் காரணமாக இருந்திருக்கிறார். அந்த மகளால முடியுமா இருந்தா 24 வயசு பிள்ளையா, அந்த மகளால முடியுமா இருந்தா ஏன் எங்களால முடியாது? நாங்க ஒரு நபரையாவது நாங்க ஏன் கர்த்தருக்குள்ளே வழிநடத்த முடியாது என்று சொன்னா எங்களுக்கு கர்த்தருக்கு உறவு இல்லை, நாங்க தேவனோட இந்த வாழ்க்கை இல்லை, அந்த பாரம் இல்லை, தேவனுடைய பாரம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆத்மாக்கள் அழிந்து எப்படி போனாலும் பரவாயில்லை என்றுதானே ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், நிச்சயமான கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அன்றைக்கு வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூடை குறுகி நாங்க தள்ளப்படுவதை எந்த ஒரு நாட்டுக்கத்தும் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிற போது நாங்க முடிந்த அளவு என்னுடைய அழிந்து போற பொருட்களின் நாளை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்திலே. 2025ஆம் ஆண்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபரையாவது கர்த்தரிடத்திலே கொண்டு வருவதாக இருந்தா நிச்சயமாக தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் சந்தோஷப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறும். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளெல்லாம் அகன்று போகிற போது நாங்கள் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பேசுகிற காரியம் இங்கே கேட்டு இங்கே விட்டு போட்டு நாங்கள் போவோமா இருந்தா நிச்சயமாக அந்த இரத்தப்பழி நம்மள வரும். நம்மை சுற்றி இருக்கிற நபர் மரிக்கிற போது அந்த இரத்தப்பழி தேவன் நம்மிடத்திலே கேட்பார். மறந்து விட வேண்டாம், எச்சரிக்கையின் சத்தம் மறந்து விட வேண்டாம். ஆகவே கடைசி நாட்களாக இருக்கிறது. வாசிங்க, ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வார்த்தையில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் கனி கொடுக்கிற மனுஷனாய் இருப்பான். தேவனோடு நல்ல உறவில் 24 மணி நேரம் அவரை குறிச்ச எண்ணம் சிந்தை ஸ்தோத்திர பலிகளோடு இருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பாக்கியவானா இருந்தால் அவரோடு கூட வாழ்கிற மனுஷன், தேவனோடு கூட ஒரு மனுஷன் வாழ்வானா இருந்தா பரலோக கதவுகள் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். தேவன் யாராவது ஒரு நபரை எழுப்பி விட்டு அந்த நபர் மூலமா எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு எப்பவுமே ஆசீர்வாதமாக இருப்போம். பிரியமானவர்களே, தேவனோடு கூட வாழ்றதான ஒரு நல்ல உறவை, நல்ல ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வோம். தேவனோடு கூட வாழ்கிற மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனைகள், அதாவது தோல்விகள் வரவே வராது. தேவன் தோல்விக்கு அவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியத்திலே கூட உறவிலே ஒரு மனுஷன் வாழ்வானாக இருந்தா அவனும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். பரம்பரை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமாக இருந்தால் அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இங்கு சொல்லப்பட்டது போல அவருடைய வேதத்திலே இரவு பகலாக தியானமாய் இருப்போமாக இருந்தா நாங்கள் அவரோடு கூட வாழ்கிறோம் என்று கருத்து. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்வானா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீர்க்கால்கள் ஓரமாக, அதாவது செழிப்பான தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனோடு கூட நல்ல உறவில இருக்கிற மனுஷன் அவன் எதை நினைச்சு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுக்கிறானோ அந்த காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு நாளும் போய் சொன்னாது, சொன்னது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஏன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவி வடிவில உயிரோடு இருக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற மனுஷன் வாழ்க்கையில தோற்று போவது இல்லை. அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரே வியாதிகள், தரித்திரம், பிரச்சனை, கண்ணீர், போராட்டம், அவமானங்கள் எவ்வளவுதான் உழைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதுல மிச்சம் இல்ல, மீதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஏன்னு சொன்னா நாங்க தேவனை விட்டு உலகத்தை நேசிக்கிறபடியினால, தேவன் விரும்புகிறபடி கனி கொடுக்காம நாங்க உலகத்தை நோக்கி ஓடுகிறபடியினால, இன்னைக்கு விக்கிரகாராதனை செய்கிறபடியினால, தேவனுடைய கோபம் எங்கள் மீது இறங்குகிறபடியினால அப்படி வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிற பிரியமானவர்களே, தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அந்த மன இதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து கொண்டு ஒரு விருப்பத்தை நிறைவேற்றின பிள்ளைகளாய் நாம் இந்த வருஷத்திலே மாறுவோமாக இருந்தால், உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் தேவன் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு இடம் உண்டு. அந்த நிச்சயம் எங்களுக்கு உண்டாகும். நாங்கள் மரிப்பதற்கு முன்பதாக எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கு என்று நிச்சயத்தோடு கூட மரிப்போம் பிரியமானவர்களே. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவன் எங்களுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. கடைசி நாட்கள், எங்களுடைய வாழ்க்கை என்பது, நாட்கள் என்பது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அது இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் வரலாம். அது நமக்கு தெரியாது. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில், இந்த காலத்திலே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் முடிவெடுக்கிற நாட்கள், முடிவெடுக்கிற காலம், கர்த்தருக்காக செய்யப்படுகிற காலம், இனியும் காலம் இல்லை. உலக நாடுகள் எல்லாம் பார்க்கிற போது நியாயத்திற்கு இறங்கி இன்றைக்கு அநேகரை அழித்துக் கொண்டிருக்கிறது, அநேகரை அழித்துக் கொண்டிருக்கிறது. உலக முடிவுக்கு கடந்து போய் கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் கேட்கிறார், என்ன செய்ய போகிறோம்? உன்னை என்னுடைய ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தினாலே கழுவி, உன்னை மீட்டுக் கொண்டு பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து உலகத்தில் உன்னை வாழ வைத்திருக்கிறேனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறார்? எனக்காக நீ என்ன செய்ய போகிறார்? ஆண்டவருக்காக நாங்கள் எண்ணத்தை இழந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் என்ன உலகத்துல எண்ணத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்மை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கல, இது நடக்கல, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் ஆண்டவர் அவர் ஆண்டை கூடி தந்திருக்கிறார், ஒரு வருஷத்தை கூடி தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல நிற்பது, நிர்மூலமாக இருப்பது என்னுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. என்னுடைய கிருபை, கிருபை கிருபைன்னு சொல்லி நாங்க கிருபையை வீணாய் நாங்க போட்டு உடைக்க கூடாது, அது வீணிலே வளர்ந்த கூடாது. அந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் நிச்சயமாக நாங்களும் வாழலாம். எங்களை சேர்ந்த எங்களுடைய குடும்பமும் வாழும், எங்களுடைய சமூகம் வாழும், எங்களுடைய சமூகம் தேவனை அறிந்து கொள்ளும், நல்ல ஒரு ஆட்சியத்துக்குரிய புரியவர்களாய் மாற்றப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தரை பேசிக் கொண்டிருக்கிறார். மனவாரங்களை நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மனவாரத்தை இன்னைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களா, அறிந்து கொண்டவர்களா இருப்போமாக இருந்தா நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த வருஷத்திலேயாவது, கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்திலேயாவது நாங்கள் வாரத்தோடு கர்த்தருடைய வாரத்திலே நிதத்திலே ஏற்றுக்கொண்டவர்களா நாங்க எதையாயிலும் கர்த்தருக்காக விட்டுக் கொடுத்து, இந்த உலகத்தை நாங்கள் கர்த்தருக்காக விட்டுக் கொடுத்து, எங்களுடைய காரியங்களை கர்த்தருக்காக விட்டுக் கொடுத்து தேவனுடைய நாங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது நிச்சயமாக தேவன் இந்த வருஷத்திலே எங்களை பருகி பெருகி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காலையிலே நாங்கள் ஒருமனப்படுவோம். இந்த காரியங்களை மனதில் நிறுத்திக் கொண்டு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இயேசப்பா நல்லவர், மிகவும் அன்புள்ள தேவன். அதனாலதான் மறுபடியும் நம்ம எவ்வளவு பாவம் செய்த போய், எவ்வளவு தப்பு செய்த போய்,
எங்களை நியாய தீர்ப்பை வழங்காதபடி எங்களை மறுபடியும் மன்னித்து மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறாரு. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமா, இந்த வருஷத்திலேயாவது குறைந்தது ஒரு நபரையாவது ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைப்போமா? அப்போது என்னுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் திருக்கப்படாதவர்கள் தேவர்கள் இறங்கி வந்து எங்களை பாதுகாக்கவும், அவர் சொன்ன வார்த்தைகள் மத்தியில் அவர் நிறைவேற்றவும், ஆசீர்வதிக்கவும் அவர் சுத்தமாக இருக்கிறார்.